Assalamu alaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another video. இன்னைக்கு நம்ம 3/4 கிலோ அதாவது 750 கிராம் ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் இந்த வீடியோவில் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் நம்ம எப்படி பேட்டர் சேர்க்கணும், அதுக்கு மேலே டாப்பிங் போட்டு கரெக்டாக ½ கேஜி நம்ம ரெடி பண்ணணும், 750 கிராம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த மெல்ட் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டை மெல்ட் பண்ண வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக மேக் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் பார்த்திங்கன்னா 215 கிராம் 215 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். பட்டர் ஒரு 80 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஓடிஜியில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலும் மெல்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம மைதாவும் கோகோ பவுடர் சால்ட் இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மைதா பார்த்திங்கன்னா கரெக்டாக 140 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஃபுல்லாக கிராம் மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கப் மெஷர்மெண்ட்டும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். 140 கிராம் மைதா கூடவே 20 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சல்லடையில் அடித்து கூட எடுத்துக்கலாம். இப்போ சுகர் மெஷர் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 105 இல்லைனா 100 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ கூட குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் கரெக்டாக 104 கிராம் எடுத்திருக்கேன் ப்ரௌன் சுகர். நார்மல் ஒயிட் சுகரும் 104 கிராம் எடுத்திருக்கேன். சுகர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ப்ரௌனி நல்லா சில்கியாக கீழே சுகர் தங்காமல் இருக்கும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே எக்கு 3 நார்மல் டெம்பரேச்சரில், அதாவது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே வச்சுருங்க, சில்லுனா இல்லாமல். அது ஏன்னு தெரியல, பட் இது வரைக்கும் நான் சில்லுனா போட்டதில்லை. எந்த ஒரு கேக் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரௌனி பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு தான் நான் பேக் பண்ணேன், அதாவது மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ எக்கு சேர்த்ததுக்கப்புறம் கூடவே வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் ஒன்றும் அவசியமாக இருக்காது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் இல்லை ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சாக்லேட்டும் பட்டர் மிக்சர், அதை மொத்தமாகவே உள்ளே சேர்த்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஸ்பீடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா சலிச்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிட்வீனில் உங்களுக்கு பாலோ இல்லை தண்ணியோ எதுவுமே தேவைப்படாது. ஸோ பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். பட் மிக்ஸ் பண்ண எல்லாமே நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் ஷேப்பில் ப்ரௌனிக்கு எவ்வளோ பேட்டர் நம்ம போடலாங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் கஸ்டமர் ½ கேஜி ஹார்ட் ஷேப்பில் ப்ரௌனி வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு 400 கிராம் அளவுக்கு பேட்டர் சேர்க்கலாம். 100 கிராம் சாக்லேட் லோட் பண்ணால் கரெக்டாக ½ கேஜி வந்துடும். பட் இந்த கஸ்டமர் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், அதனால் நான் கொடுத்துருக்குற பட்ஜெட்டை விட கம்மியாக கேட்டதுனால ஸோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேட்டர் சேர்த்துட்ருக்கேன். ஸோ பேட்டர் பார்த்திங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு 346 அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ அப்போனா உங்களுக்கு சாக்லேட் லோட் பண்ணலாம். ஃபஸ்ட் அவங்க ட்ரிபிள் சாக்லேட்டில் கேட்டதுனால, ஆக்சுவலி அவங்க எந்த ஃப்ளேவரும் கேட்கல. நானாக இந்த ட்ரிபிள் சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஓகேன்ட்டாங்க. ஸோ நல்லா 3 கலர் சாக்லேட்டும் சேர்த்ததுக்கப்புறம் லோட் பண்ணிவிட்டு வெயிட் பார்க்கலாம். இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு. மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்பும் சேர்த்துருக்கேன் அடிஷ்னலாக. ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ½ கேஜி நீங்கள் கேட்டாங்க கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் 400 கிராம் பேட்டர் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் உங்களுக்கு சாக்லேட் லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 500 வந்துடும். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க 448 கிராம் அளவுக்கு நமக்கு ஹார்ட் ஷேப்பில் ப்ரௌனி கிடச்சிருச்சு எக்ஸாக்டாக. ஸோ பேலன்ஸ் இருக்கிற பேட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம வெயிட் போட்டு பார்த்துடலாம். முதல்ல நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது இந்த டின்னில் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் 250 கிராம் மட்டும் ஆர்டர் ரிஸ்க்குன்ட்டு நான் செய்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறனால அண்ணாக்கு அக்காவுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போகலான்றதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இதுலேயும் வந்து நல்லா ட்ரிபிள் சாக்லேட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். வீட்டுக்குங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பீசஸ் சாக்லேட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம யூசுவலாக வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது நல்லா கரெக்டான சைஸில் கொடுப்பேன். நம்ம வீட்டுக்குங்கிற போது அவங்களுக்கு நிறைய சாக்லேட் வந்து பிடிக்கும். அப்போ நம்ம பெரிய பெரிய பீசஸ் போட்டோம்னா ரொம்ப மெல்ட் ஆகிடுது. அதனால கொஞ்சம் சுமாரான பீஸ் போட்டிருக்கேன். ஸோ பேட்டர் எவ்வளோ இருந்துச்சுன்னா சாக்லேட்லாம் லோட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் 568 அரௌண்டு வந்துருச்சு. அதாவது 1/2 kg தாண்டிடுச்சு. அது ஒரு 440. உங்களுக்கு நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் பேட்டரை விட ப்ரௌனீஸ் உங்களுக்கு அதிகமாகவே வரும் சாக்லேட் லோட் பண்ணி செய்யும்போது. ஸோ 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ஓடிஜி பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆறணும். ப்ளஸ் வந்து பட்டர் பேப்பர் வந்து நல்லா சூப்பரான குவாலிட்டி இருந்துச்சுன்னா நல்லா செம்மையாக வந்துடும். ப்ரௌனி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் பிஸ்னஸ்க்காண்டி. அண்ட் இந்த ஹார்ட் ஷேப் பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டர் இன் லா வீட்டு எதிரில் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருந்தாங்க இந்த ஹார்ட் ஷேப் ப்ரௌனி. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.